இப்படம் அனைத்தும் கற்பனையே. நிகழ்வாழ்வில் நடக்கும் அளவிற்கு மோசமானவை அல்ல. என்ன ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன். என்ன ரிசல்ட் பார்த்தியா? ஆமாம் ஜோதினே, நான் பாஸ் ஆகிட்டு நீ ரீவல்யூஷன் போட முடியும். எப்படி ஒரு பாடம் 2 பாடம் ஃபெயில் ஆனவங்க தான் ரீவல்யூஷன், ஒரு பாடம் 2 பாடம் பாஸ் ஆனவங்க தான் ரீவல்யூஷன் கிடையாது. இல்லை மனோஜ், என்ன வேலை இல்லை, அதான் சும்மா போடலான்னு பார்த்தேன். கூட வேற யாரும் இல்லை. நீ வேணா வரியா? என்னல நீ ஒரு ரவுண்டு போடுறியா? இல்லைண்ணே, நமக்குலாம் அந்த பழக்கம் இல்லை. இல்லை காலேஜ் போலையால? அது நாளைக்கு பார்த்துக்கலாண்ணே. நான் வேணா ஒரு திருப்பு ட்ரை பண்ணி பார்க்கலானே. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் நாம் இருந்து என்ன ஜாதிக்க போகிறோம் சொல்லுங்க. அப்படி அதில் என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். இல்லை வீட்டுக்கே போகிறது இல்லையா? வீட்டிலேருந்து எனக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போ. சரி ரைட்டு. உன் கூட படித்தவங்கலாம் நல்ல வேலை பார்த்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கானுங்க. நீனும் சீரழிஞ்சு எங்களையும் சீரழிச்சிக்கிட்டு இருக்க. உங்கள் கூட படித்தவங்களாம் இப்போ நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்களே. அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா பிரச்சனையும் இதால தான். என்னெல்லாம் வளர்ற? என் கூட படித்தவங்களாம் நல்ல வேலையில் இருக்காங்க. இதனால எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் என் வாழ்க்கையை நானே கற்றுக்கிட்டு இருக்கேன். பழக்கம் ஒருவனை பாழாக்கும், பாசமான உறவுகளை பகையாக்கும். கால்கள் தடுமாறி வழி தவறினால் கண்கள் கனவுகளை மறந்துவிடும். நண்பர்கள் உயர்ந்திருக்க நீ மட்டும் கீழே விழுந்திருக்க. கையில் பணம் இல்லாத நேரத்தில் கல்வனாய் வாழ வேண்டிய நிலை வந்துவிட்டது.
ஒரு நாள் ஒரு முகம் தெரிஞ்சது. அவ வெற்றி களத்தில் நின்றிருந்தால் நீ செய்த தவறுகளால் உன் வாழ்க்கை வீணாக்கி விட்டது. ஆனால் நாளை இன்னும் இருக்கிறது. வீழ்த்தலு, நேரம் வந்து விட்டது. இன்று மாற்றம் கொண்டு வா, நாளை நீயும் உயர்வாய் கண்டிப்பாய். ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கான்னு இந்த சமூகம் சொல்லுது. அதே சமூகம் தான் ஒரு ஆண் குடிகாரனா இருந்தாலும் அதுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்கான்னு சொல்லுது. அது எப்படி ஒரு பெண் தான் காரணம்னு சொல்லலாம்? அது அவனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் ரீதியாகவும் மாறலாம். ஒரு பெண் தான் மூல காரணம்னு சொல்றது மிகப்பெரிய வன்முறை. எல்லாம் உன்னுள்ளே